சாதாரண ஆளுங்கன்னா அதுக்காக எல்லாரும் சாதாரணமெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு நாட்டில் ஒரு அரசன் தந்துக்கிறார். வடநாட்டில இருந்து ஒரு பண்டிதர் அந்த நாட்டுக்கு வர்றார். நான் உங்க நாட்டில் உள்ளவங்கள்ட்ட கேள்வி கேட்பேன், எந்த கேள்விக்கு யாருக்கு விடை தரலன்னா இந்த நாடே எனக்கு அடிமைன்னு நீங்க எழுதி தரணும்னு திருவிளையாடல் புராணத்துல சொல்ற மாதிரி சொல்லிட்டு வர்றார். இப்ப அரசர் எல்லா மந்திரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு அறிவாளிகள் எல்லாம் கூப்பிட்டு அந்த பெரிய ஆளு மரியாதை அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிருங்கன்னு உட்கார வச்சுட்டார். இப்ப பண்டிதர் வந்து கேள்வியா கேட்கிறார், நம்ம ஆளுகளுக்கு பதிலே தெரியல, திருன்னு முழிக்குதுங்க. இப்ப மன்னருக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. இப்ப அந்த பண்டிதர் சொல்றாரு, சரி நான் கேட்ட கேள்விக்கு தான் உங்களுக்கு பதில் தெரியல, அவங்கள கேள்வி கேட்க சொல்லுங்க, எனக்கு பதில் தெரியல அப்படின்னா நான் இந்த நாட்டுக்கு அடிமைன்னு எழுதி தந்துடுறேன்றார். ஆனா அறிஞர்கள் மந்திரிகள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி எல்லாம் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எல்லாம் பரட்டி பார்த்து அதுக்கு வாட்டு கேட்குதுங்க. கேட்கிற கேள்விக்கெல்லாம் அவர் டான் பதில் சொல்லிடுறார். மறுபடியும் அவமானம் தான். இப்ப அரசனுக்கு என்ன பண்ணன்னு தெரியல, இவ்வளவு அசிங்கப்பட்டுட்டோமேன்னு அப்படியே தலை குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப பண்டிதர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தர்றேன். இந்த ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, பொதுமக்கள், இவங்க கூட கேள்வி கேட்கட்டும். அறிஞர்கள் தான் கேட்கணும்னு இல்ல, பொதுமக்கள் கூட கேள்வி கேட்கட்டும். இப்ப மன்னர் பொதுமக்கள் முன்னாடி கண்ணீரோட நிக்கிறார். எப்பா சாமி, யாராவது ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருந்தாலும் ஆஃப் பண்ணுங்கய்யா, வந்ததுல இருந்து நம்மளை ரொம்ப அவமானப்படுத்திட்டு இருக்கிறார். மக்கள் எல்லாம் பதறாங்க. பெரிய பெரிய அறிஞர்கள் கேள்விக்கே இவர் பதில் சொல்லிடுறாரு. அவங்களாலேயே சமாளிக்க முடியல, நம்ம என்ன சமாளிக்கிறது? மக்கள் ஒண்ணுக்கு பின்னாடி ஒளியுது. பின்னாடி இருந்து ஒரு குரல், நான் கேட்கட்டுமா சாமி அப்படின்னு. யாரான் அப்படியே ஒதுங்கி வழி விடுறாங்க. ஒரு ஆள் வேட்டி சட்டை கூட போடாம ஒரு துண்டை தோல்ல போட்டு வேமா கருப்பா குள்ளமா வர்றார். நான் கேட்கட்டுமா அப்படின்னு. கேளுப்பா, நீயாவது கேளு. இந்த பண்டிதர் கேட்டு தொலையும் அப்படிங்கிறார். இப்ப அந்த சாதாரண எளிய பாக்குறதுக்கே ஒரு பாமரன் மாதிரி இருக்கிற அந்த மனிதர் கேள்வி கேட்கிறார். ஐயா, உங்ககிட்ட 2 கேள்வி கேட்கிறேன், 20 கேள்வி கூட கேள்றா, நான் பதில் சொல்றேன். உடனே அவர் கேட்கிறார், பழமான பிறகு காயாவது எது அப்படின்னு. என்ன கேட்ட? பழமான பிறகு காயாவது எது? காய் தானப்பா பழமாகும். இல்ல பழமான பிறகு ஒண்ணு காயாகும், அது எது? இப்ப பண்டிதருக்கு தெரியல, குழம்புறார். பழம் எப்படியா காயாகும்? காய் தானே பழமாகும், குழம்பிட்டே இருக்கிறார். பதில் தெரியலப்பா, நீயே சொல்லிரு. டக்கு நம்மால் சொன்னான், பழமான பிறகு காயாவது ஊறுகாய். எலுமிச்சம் பழம் தானே ஊறுகாய் ஆகுது. மிரண்ட இருந்தால் இன்னும் ஒரு கேள்வி கேள்வி தயவு செஞ்சு. சரி, காயான பிறகு பூவாவது எது அப்படின்னு இருக்கான். இவனையா ஒரே ரிவர்ஸ்லயே போறான். ஒண்ணு பழத்துல இருந்து காய்க்கு போறா, இல்லைன்னா காயில இருந்து பூவுக்கு போறா. பூ தானப்பா காயாகும், காயான பிறகு பூவாவது எது? தெரியலப்பா அப்படின்னா. தேங்காய் பூ அப்படின்னு இருக்கான். தேங்காவை துருவுனா தானே அது பூவு. மிரண்டுட்டு, இங்க உங்க ஊர்ல ஒரு சாதாரண ஆளுக்கு என்ன ஒரு அறிவு, நான் அந்த ஊருக்கு அடிமைன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். போன உடனே ராஜா அவரை கூப்பிட்டார். சாமி, எங்கயா இருந்த? எந்த ஊர்ல இருந்த? நான் எங்கேயும் இல்ல, உங்க அரண்மனையில இருக்கிற சமையல்காரன் தான், உங்க வீட்டு கிச்சன்ல தான் இத்தனை வருஷம் இருந்தேன் அப்படின்னு இருக்கார். இப்ப உலகத்திலே சாதாரணமாக இருக்கிற ஒருவர் எல்லா சூழலிலும் சாதாரணமாக இருக்க மாட்டார். அவருக்குள்ளும் ஒரு அறிவும் ஆற்றலும் இருக்கும் என்று இந்த தமிழ் மண் நமக்கு கற்றுக் கொடுத்தது. சாதாரண ஆளுங்கன்னா அதுக்காக எல்லாரும் சாதாரணமெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு நாட்டில் ஒரு அரசன் தந்துக்கிறார். வடநாட்டில இருந்து ஒரு பண்டிதர் அந்த நாட்டுக்கு வர்றார். நான் உங்க நாட்டில் உள்ளவங்கள்ட்ட கேள்வி கேட்பேன், எந்த கேள்விக்கு யாருக்கு விடை தரலன்னா இந்த நாடே எனக்கு அடிமைன்னு நீங்க எழுதி தரணும்னு திருவிளையாடல் புராணத்துல சொல்ற மாதிரி சொல்லிட்டு வர்றார். இப்ப அரசர் எல்லா மந்திரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு அறிவாளிகள் எல்லாம் கூப்பிட்டு அந்த பெரிய ஆளு மரியாதை அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிருங்கன்னு உட்கார வச்சுட்டார். இப்ப பண்டிதர் வந்து கேள்வியா கேட்கிறார், நம்ம ஆளுகளுக்கு பதிலே தெரியல, திருன்னு முழிக்குதுங்க. இப்ப மன்னருக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. இப்ப அந்த பண்டிதர் சொல்றாரு, சரி நான் கேட்ட கேள்விக்கு தான் உங்களுக்கு பதில் தெரியல, அவங்கள கேள்வி கேட்க சொல்லுங்க, எனக்கு பதில் தெரியல அப்படின்னா நான் இந்த நாட்டுக்கு அடிமைன்னு எழுதி தந்துடுறேன்றார். ஆனா அறிஞர்கள் மந்திரிகள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி எல்லாம் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எல்லாம் பரட்டி பார்த்து அதுக்கு வாட்டு கேட்குதுங்க. கேட்கிற கேள்விக்கெல்லாம் அவர் டான் பதில் சொல்லிடுறார். மறுபடியும் அவமானம் தான். இப்ப அரசனுக்கு என்ன பண்ணன்னு தெரியல, இவ்வளவு அசிங்கப்பட்டுட்டோமேன்னு அப்படியே தலை குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப பண்டிதர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தர்றேன். இந்த ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, பொதுமக்கள், இவங்க கூட கேள்வி கேட்கட்டும். அறிஞர்கள் தான் கேட்கணும்னு இல்ல, பொதுமக்கள் கூட கேள்வி கேட்கட்டும். இப்ப மன்னர் பொதுமக்கள் முன்னாடி கண்ணீரோட நிக்கிறார். எப்பா சாமி, யாராவது ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருந்தாலும் ஆஃப் பண்ணுங்கய்யா, வந்ததுல இருந்து நம்மளை ரொம்ப அவமானப்படுத்திட்டு இருக்கிறார். மக்கள் எல்லாம் பதறாங்க. பெரிய பெரிய அறிஞர்கள் கேள்விக்கே இவர் பதில் சொல்லிடுறாரு. அவங்களாலேயே சமாளிக்க முடியல, நம்ம என்ன சமாளிக்கிறது? மக்கள் ஒண்ணுக்கு பின்னாடி ஒளியுது. பின்னாடி இருந்து ஒரு குரல், நான் கேட்கட்டுமா சாமி அப்படின்னு. யாரான் அப்படியே ஒதுங்கி வழி விடுறாங்க. ஒரு ஆள் வேட்டி
சட்டை கூட போடாம ஒரு துண்டை தோல்ல போட்டு வேமா கருப்பா குள்ளமா வர்றாரு. நான் கேட்கட்டுமா அப்படின்னு. கேளுப்பா, நீயாவது கேளு. இன்னும் இந்த பண்டிதர் கேளும், கேட்டு தொலையும் அப்படிங்கிறார். இப்ப அந்த சாதாரண எளிய பாக்குறதுக்கே ஒரு பாமரன் மாதிரி இருக்கிற அந்த மனிதர் கேள்வி கேட்கிறார். ஐயா, உங்ககிட்ட 2 கேள்வி கேட்கிறேன், 20 கேள்வி கூட கேள்றா, நான் பதில் சொல்றேன். உடனே அவர் கேட்கிறார், பழமான பிறகு காயாவது எது அப்படின்னு. என்ன கேட்டு? பழமான பிறகு காயாவது எது? காய் தானப்பா பழமாகும். இல்ல இல்ல, பழமான பிறகு ஒண்ணு காயாகும், அது எது? இப்ப பண்டிதருக்கு தெரியல, குழம்புறார். பழம் எப்படியா காயாகும், காய் தானே பழமாகும், குழம்பிட்டே இருக்கிறார். பதில் தெரியலப்பா, நீயே சொல்லிரு. டக்கு நம்மால் சொன்னான், பழமான பிறகு காயாவது ஊறுகாய். எலுமிச்சம் பழம் தானே ஊறுகாய் ஆகுது. மிரண்ட இருந்தால் இன்னும் ஒரு கேள்வி கேள்வி தயவு செஞ்சு. சரி, காயான பிறகு பூவாவது எது அப்படின்னு இருக்கான். ஒரே ரிவர்ஸ்லயே போறான். ஒண்ணு பழத்துல இருந்து காய்க்கு போறா, இல்லைன்னா காயில இருந்து பூவுக்கு போறா. பூ தானப்பா காயாகும், காயான பிறகு பூவாவது எது? தெரியலப்பா அப்படின்னா. தேங்காய் பூ அப்படின்னு இருக்கான். தேங்காவை துருவுனா தானே அது பூவு. மிரண்டுட்டு, இங்க உங்க ஊர்ல ஒரு சாதாரண ஆளுக்கு என்ன ஒரு அறிவு, நான் அந்த ஊருக்கு அடிமைன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். போன உடனே ராஜா அவரை கூப்பிட்டார். சாமி, எங்கயா இருந்த, எந்த ஊர்ல இருந்த? நான் எங்கேயும் இல்ல, உங்க அரண்மனையில இருக்கிற சமையல்காரன் தான், உங்க வீட்டு கிச்சன்ல தான் இத்தனை வருஷம் இருந்தேன் அப்படின்னு இருக்கார். இப்ப உலகத்திலே சாதாரணமாக இருக்கிற ஒருவர் எல்லா சூழலிலும் சாதாரணமாக இருக்க மாட்டார். அவருக்குள்ளும் ஒரு அறிவும் ஆற்றலும் இருக்கும் என்று இந்த தமிழ் மண் நமக்கு கற்றுக் கொடுத்தது. எல்லாத்தையும் சமமா பாரு. சாதாரணமா நம்ம புலவர்கள்லாம் பெரிய பெரிய ஆளுகளை கூட அந்த தமிழை கொண்டு வென்று விட்டு போவார்கள். பார்த்திருக்கீங்களா? ஒரு பெரிய மடத்தினுடைய தலைவர் ஒரு கூட்டத்தை கூட்டினாராம். எல்லா புலவர்களும் வந்துடணும் அப்படின்ட்டு எல்லா புலவரும் வந்து சேர்ந்துருச்சுங்க. இந்த நாகப்பட்டினத்துக்கு கடைசியில கடைமடைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த புலவர் பஸ்ஸை பிடிச்சி, சைக்கிளை பிடிச்சி, ஆட்டோவை பிடிச்சி வந்து சேர லேட் ஆயிடுச்சு. அவர் தான் கடைசியா வந்திருக்காரு. இப்ப இந்த மடத்தினுடைய தலைவருக்கு ஒரு நக்கல், இருந்தாலும் அவமானப்படுத்துவோம், கடைசியா வந்திருக்காமல அப்படின்ட்டு, வாரும் கடைமடையரே அப்படின்னு இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைமடைங்கிற ஊரை சேர்ந்தவரேன்னு ஒரு அர்த்தம், கடைசியா வந்த மடப்பயலேன்னு அர்த்தம். இப்ப அந்த ஆள் சொன்னார், வந்தேன் மடத்தலைவரே அப்படின்னு இருக்காரு. இப்ப என்ன அர்த்தம்? மடத்துக்கு தலைவர்னு அர்த்தம், இருக்க மடையனுக்குலாம் நீதான் என் தலைவன் அப்படின்னு அர்த்தம். அன்னைக்கு புலவர்கள் எவ்வளவு பெரிய உயரத்தில் ஒருவர் இருந்தாலும், நீ என்ன ஒரு வார்த்தை சொன்னேனா அந்த வார்த்தையை வைத்தே உன்னை திரும்ப அடிப்பேன் என்று இந்த மண்ணில் நிரூபித்து இருக்கிறார்கள் என்றால் அந்த ஆற்றலை தமிழ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஒரு பெரிய கைத்தட்டி முடிச்சிருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு பெரிய ஜமீன்தாரை பார்க்கறதுக்கு ஒரு புலவர், ஏழை புலவர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். இந்த ஜமீன்தார் மனைவி தற்செயலா அந்த பக்கம் வர்றாங்க. அப்படியே அழகா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, கூந்தல்ல பொன்னிறத்துல ஒரு பூலாம் வச்சுட்டு ஜம்முன்னு வந்திருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே புலவர், தங்கச்சி வந்தியா அப்படின்னு இருக்காரு. எல்லாம் மிரண்டாங்க, என்ன ஜமீன்தார் பொண்டாடிய போய் இவர் தங்கச்சி வந்தியாங்கிறாரு முறைச்சு பாக்குறாங்க. உடனே அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, அவங்க கூந்தலில் சூடி இருப்பது தங்க சிவந்தியான்னு கேட்டேன் அப்படின்னு இருக்காரு. தங்கச்சி வந்தியா, தங்க சிவந்தியா. இப்படி சிலேடை மூலமாக கூட தன் கருத்தை எவ்வளவு பெரிய உயரத்துக்கும் ஒரு அம்பு எய்வதை போல சொல்லை எரியக்கூடிய ஆற்றல் இந்த தமிழ் மண்ணிலே இருந்திருக்கிறது என்றால் இவ்வளவு வளம் நம்ம தமிழ்ல இருந்திருக்குது. சாதாரணமான விஷயமே கிடையாது. அதைத்தான் சங்க இலக்கியம் சொன்னது, பெரியோரை வியத்தலும் இளமே. இவங்களாம் ரொம்ப பெரியவங்க, அப்பா அப்படிலாம் ஆச்சரியப்பட மாட்டோம். சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இவங்களாம் சாதாரண ஆளு அப்படின்னு யாரையும் இகழ மாட்டோம். எல்லோரையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய பாங்கு எங்கள் தமிழினத்துக்கு உண்டு என்பதை 2000 வருடங்களுக்கு முன்னாலேயே நம்முடைய சங்க இலக்கியம் நமக்கு தங்க இலக்கியமாக அள்ளி கொடுத்திருக்கிறது. இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம், லவ் டுடேன்னு இப்ப ஒரு படம் வந்திருக்கு, எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா? அந்த படத்துடைய ஒரு வரி கான்செப்ட் என்ன அப்படின்னா, 2 பேர் காதலிப்பாங்க. அந்த காதலியுடைய அப்பா ஒரு நிபந்தனை வைப்பார். என்ன அப்படின்னா, உன் மொபைல் போனை அவகிட்டையும் அவ மொபைல் போனை உங்ககிட்டையும் ஒரு நாள் நீங்க வச்சிருந்து பாருங்க, அதுக்குள்ள உங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நீங்க இந்த கான்செப்டை பார்த்த உடனே நமக்குள்ள ஒரு அதிர்வு ஏற்பட்டுச்சா இல்லையா? ஒரு நாள் கூட நம்ம மொபைல் போனை இன்னொருத்தங்கிட்ட நம்மளால கொடுத்து வைக்க முடியாது. காதலன் காதலிட்ட மட்டும் இல்ல, மகன் அப்பா கிட்ட கொடுத்து வைப்பானா? அப்பா மனைவிட்ட கொடுப்பாரா? மக அம்மா கிட்ட கொடுக்குமா? எதை தங்கச்சங்கிலிய கூட கழட்டி கொடுத்துட்டு போயிடும். உன் மொபைல கொடுனா கொடுக்காதுல்ல. பையன்கிட்ட பைக்கு கேளுங்க தந்துருவான், கார் கொடுங்க கேளுங்க தந்துருவான், ஆனா மொபைல தரவே மாட்டான். எல்லாரும் பேட்டர்ன் போட்டு வச்சிருக்கிறோம். ஏன் பேட்டர்னுங்கிற ஒண்ணு வந்தது? முன்னாடி நம்ம வீட்டுல போன் இருந்ததே, அதுக்கு ஏதாவது பூட்டு இருந்துச்சா? யார் வேணா போன் பண்ணலாம், யார் வேணா அட்டன் பண்ணலாம்.
இதுவும் போன் தானே. ஆனா ஏன் எல்லாரும் பேட்டர்ன் போட்டு வச்சிருக்கோம்? இன்னும் சில பேர் கைரேகையே வச்சிருக்காங்க. கைரேகை படிக்காத காலத்துல நம்ம பாட்டையாவும் அப்பத்தாவும் வச்சது. இன்னைக்கு எல்லாருமே படிச்சுட்டோம். ஆனால் ஏன் கைரேகை வைக்கும்? நம்முடைய பாமரத்தனம் அந்த மொபைல் போனுக்கு ஒளிந்திருக்கிறது என்பதால் தான் இன்றைக்கும் அதுக்குள்ள கைரேகை வச்சுட்டு இருக்கிறோம். பேட்டர்ன் எல்லாம் அது கச்சமுச்சான்னு சைன் போட்ட மாதிரி பேட்டர்ன் போட்டு வச்சிருக்காங்க. என்றைக்கு நம்முடைய மொபைல் போனுக்கு நாம் பேட்டர்ன் போட ஆரம்பித்தோமோ அதற்கு பின்னால் குடும்பத்திற்குள் நம்பிக்கை என்ற ஒன்று குறைந்து போய்விட்டது என்றுதான் அர்த்தம். பேட்டர்ன் போட்டு வைப்போமா? தைரியமா வச்சுட்டு போவோம்ல. பாத்ரூம் போனா கூட மொபைலோடயே போறாங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க. ஏன்? யாராவது போன் பண்ணுவாங்க. விமலான்னு எழுதியிருக்கும், பார்த்தா சுரேஷ் பேசிட்டு இருப்பான். ஆம்பளை பசங்க போன்ல சுரேஷ் இருக்கும், பார்த்தா ஒரு ராஜி பேசிட்டு இருப்பா. எல்லாம் இஷ்டத்துக்கு மொபைல் போனுக்குள்ள என்னென்ன திருட்டுத்தனம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு மொபைல் போனை கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிக்கொள்ள முடியாத அளவுக்கு இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மாறிடுச்சு. பீரோ சாவி அப்படியே இருக்கு, அலமாரி சாவி அப்படியே இருக்கு, நகை வச்சிருக்கிற அலமாரியுடைய சாவி கூட இருக்கு. ஆனால் மொபைல் போன் பூட்டப்பட்டு கிடக்கிறது என்றால் நாம் ஒருவருக்கொருவர் ஏதோ ஒரு வகையில் நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இதை நம்ம ஒத்துக்கிடாட்டாலும் உண்மைதான். ஒரு மொபைல் போனுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தர் அனாதையாக்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்க, இவனை நம்ம அனாதையாக்கணும்டா அப்படின்னா அவன் சொந்த பந்தத்தை பூரா காலி பண்ணணும் அவசியமே இல்லை. அவர் மொபைல் போனை திருடிட்டு வந்துருங்க. அவர் ஒரு வெளியூருக்கு போறாருன்னு வைங்க, மொபைல் போனை மட்டும் தூக்கிட்டு வந்துருங்க. அந்த அன்னையில இருந்து அனாதை தான். ஏன்னா யாரையும் கான்டாக்ட் பண்றதுக்கு நம்பர் தெரியாது, பணம் எடுக்கணும்னா ஏடிஎம் பின் நம்பர் தெரியாது, ஓலாவை கூப்பிட முடியாது, உபரை கூப்பிட முடியாது, வீட்டுக்கு போறது கூட அந்த கூகுளை தான் அவர் கேட்பாரு. ஒன்னும் தெரியாம அந்த பைத்தியமா ஆயிடுவார். அதனால ஒருத்தரை பழி வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவருக்கு செய்வினையும் வைக்க வேண்டாம், செயற்பாட்டு வினையும் வைக்க வேண்டாம், மொபைல் போனை தூக்கிட்டு ஓடியாந்துருங்க. ஏன்னா இன்னைக்கு மொபைல் போனுக்கு அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். அன்னைக்கு ஒரு நாள் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோங்க சென்னைக்கு, நம்ம பொதிகையில திடீர்னு ஒருத்தர் எந்திரிச்சு மொபைல காணும்னார். பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் ஓடி என்ன சார் மொபைல காணலையா? ஆமா சார் காணல சார். அப்பனா உங்க சார்ஜர் கொடுங்க சார், கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற. மனுஷங்களுடைய மனசு எவ்வளவு மோசமா போச்சு பாருங்க. இன்னைக்கு மொபைல மாத்தி கொண்டோம் என்றாலே நமக்குள்ளே இருக்கிற நம்பகத்தன்மை குறைந்து போய் விடுகிறது. ஆனால் காதல் எப்படி நம்பகத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று நம்முடைய இலக்கியம் ஒண்ணு சொல்லுது. என்ன இலக்கியம் தெரியுமா? சிலப்பதிகாரம். ஐயோ சிலப்பதிகாரமான்னு ஓடக்கூடாது, சரியா? சிலப்பதிகாரம் பதட்டப்படாம உட்காந்துருக்கணும். மூணு விஷயம் மட்டும் சிலப்பதிகாரத்திலிருந்து சொல்றேன். ஒண்ணு காதல், இன்னொன்னு நாகரீகம், இன்னொன்னு பண்பாடு. இந்த மூணையும் நம்ம தமிழ் வழி காப்பியம் சிலப்பதிகாரம் எப்படி சொல்லுது அப்படின்னு கதை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? கோவலன் கண்ணகியை கல்யாணம் முடிச்சுக்கிறாரு. அப்புறம் மாதேவி மேல உள்ள ஒரு காதல்ல அவங்களையும் கல்யாணம் முடிச்சு மணிமேகலைன்னு குழந்தை எல்லாம் பிறந்திருக்கு. இப்போ ஒரு காணல் வரி பாட்டு பாடின உடனே 2 பேருக்கும் பிரிவினையாகி கோவலன் சொத்த பூரா இழந்துட்டு கண்ணகியை கூப்பிட்டுட்டு மதுரைக்கு போறார். இதுதான் கதை. இப்போ கிளம்பி போயிட்டார் இல்லையா? இந்த செய்தி மாதவிக்கு தெரியுது. ஐயோ நம்ம காதல் கணவன் இப்படி அவங்க மனைவியோட போயிட்டாரே அப்படின்னு. உடனே ஒரு கடிதம் எழுதுறாங்க. யாரு? மாதவி கோவலனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அவங்க ஒரு காதலி தானே, காதலனுக்கு தானே கடிதம் எழுதுறாங்க. கடிதம் எழுதி ஒருத்தட்ட கொடுத்து விடுறாங்க. இதை கோவலனுக்கிட்ட நான் கொடுத்துரு அப்படின்னு. அவரு போற வழியில தேடி கண்டுபிடிச்சு கோவலனை நிப்பாட்டி, இந்தாங்க மாதவி உங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. அதை அவர் அப்படியே பிரிச்சு படிக்கிறார். படிச்சுட்டு அப்படியே மடிச்சு அவன் கையிலே கொடுத்து, இத நான் எழுதுனதா என்னுடைய பெற்றோருக்கு கொடுத்துரு. உங்களால இதை நம்ப முடியுதா? காதலி காதலனுக்கு எழுதின கடிதம். அவன் என்ன பண்றான்? மகன் பெற்றோருக்கு எழுதின கடிதமாக கொடுத்து விடுறான். அப்ப அந்த கடிதம் எவ்வளவு நாகரீகமாக இருந்திருக்க வேண்டும். இதுக்கெல்லாம் எதிர்த்து மாட்டீங்களா? இவ்வளவு அதிர்ச்சியா இருக்குல்ல? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஒரு காதலி காதலனுக்கு எழுதின கடிதத்தை சார் எந்த அடித்தல் திருத்தலும் பண்ணல. அவரு படிச்சுட்டு அப்படியே மடிச்சு இதை நான் எழுதுனேன்னு எங்க அம்மா அப்பாட்ட கொடுத்துரு அப்படின்ட்டார். அப்போ அந்த காதலி காதலனுக்கு எழுதின கடிதம் ஒரு மகன் பெற்றோருக்கு எழுதுவதை போல நாகரிகமாகவும் உன்னதமாகவும் இருந்திருக்கிறது என்று நம்முடைய தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது. இதானங்க காதல். ஒருத்த எழுதின காதல் கடிதத்தை யார் வேணாலும் பார்க்கலாம்னா அதுதானே உன்னதமான ஒரு காதல். ஆனா நீங்க வச்சிருக்கிற மொபைல் போனை அவ பார்க்கவே முடியாதுன்னா அதுல என்ன உன்னதம் இருக்கிறது? இது சிலப்பதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாகரீகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை சிலப்பதிகாரம் சொல்லுது. அவங்க 2 பேரும் கண்ணகி மதுரையை எரிச்சிடுறாங்க. 2 பேரும் இல்ல. இப்ப மாதவிக்கு மக இருக்கிறா இல்லையா மணிமேகலை, அவங்க கணிகையர் குலத்தை சேர்ந்தவங்க, நடன
குடும்பத்தை சேர்ந்தவங்க. இப்ப அடுத்த தலைமுறை என்ன செய்யணும்? டான்ஸ் ஆட வரணும். இப்ப மாதவியோடைய தோழி வந்து சொல்றா, நீ வந்து அவங்க எல்லாம் போயிட்டாங்க, இனிமே மணிமேகலையை உன்னைய மாதிரி நீ வளர்க்கணும், அவளை திரும்பவும் ஆடுறதுக்கு கொண்டு வந்து விடு. இப்ப மாதவி என்ன சொல்லணும்? அவ என்னைய மாதிரிலாம் இருக்க மாட்டா, அவ வேற மாதிரி வளர்க்க போறேன் அப்படித்தானே சொல்லணும். அவ சொல்றா, இவ என் மக கிடையாது, மணிமேகலை என்ன என்னுடைய மகள் நான் நினைச்சேன். அவ யாருடைய மகள் தெரியுமா? காவலன் பேரூர் கணையெறி ஊட்டிய மாபெரும் பத்தினி கண்ணகி மகள் மணிமேகலை. மாதவி சொல்றா சார். ஒரு காப்பியத்தில் நெகட்டிவ் கேரக்டர் என்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு வில்லி கதாபாத்திரமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் என்ன சொல்லுது? இவ கோவலன் மகன் கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா? இவ கண்ணகி மக. எப்படிப்பட்ட கண்ணகி? அந்த மதுரையை எரிச்சா பாத்தியா தன்னுடைய சொல்லால். அப்படிப்பட்ட மாபெரும் பத்தினியின் மகள் இனிமே இந்த தொழிலுக்கு வரமாட்டா. இதுதான் மிகப்பெரிய நாகரீகம். பண்பாடு அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த சிலப்பதிகாரத்திலே நான் சொல்றேன். தேரா மன்னா செப்புவதுடைய நெல்லரு சிறப்பின் இயப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோ நன்றியும் அப்படின்னு ஒரு பெரிய பாட்டு சொல்லி அவங்க கோவலன் குற்றமற்றவன் கண்ணகி நிரூபிச்சாங்க இல்லையா? அது எப்படி நிரூபிச்சாங்க? எல்லாருக்கும் அந்த படம் ஞாபகம் இருக்கும். நம்ம விஜயகுமாரி அம்மா நடிச்ச படம். உடனே பாண்டிய மன்னன் அந்த சிலம்பை வாங்கி உடைப்பான். அவங்க சிலம்பு, நம்ம பாண்டிய நாட்டு சிலம்பு என்ன உள்ள இருக்கும்? முத்துக்கள் இருக்கும். ஏன்னா பாண்டிய நாட்டினுடைய சொத்து முத்துக்கள். அவ சோழ நாட்டுக்காரி. அவளுடைய சிலம்ப உடைச்ச உடனே உள்ள என்ன இருக்கும்? மாணிக்க பரல்கள் இருக்கும். அவங்க நாட்டுல மாணிக்கம் நிறைய கிடைக்கும். இப்ப இதை வச்சுதான் கோவலன் குற்றமற்றவன் நிரூபிப்பாங்க. இதுல நீங்க ஒரு நுட்பத்தை கவனிச்சிங்களா? இந்த சிலம்பை இவங்க மட்டும் அவங்கவுங்க நாட்டுல செய்யாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்க, எல்லாம் ஒரே மாதிரி தானே இருந்திருக்கும். இப்ப கோவலன் குற்றமற்றவன் எப்படி சொல்ல முடியும்? அன்னைக்கு இளங்கோவுக்கு தெரிஞ்சிருக்குது, வருங்காலத்துல நம்ம ஆளுக ஆன்லைன்ல போய் வாங்கும், பிளிப்கார்ட்ல வாங்கும், அமேசான்ல வாங்கும், நம்மளையே நம்பிக்கிட்டு இருக்கிற அண்ணாச்சிகளை அம்போன்னு கைவிட போறாங்க. அதனால அவங்க சுதேசி பொருட்களை வாங்குங்கள் என்று அன்றைக்கே காப்பியத்தில் பதிவு செய்திருக்கிறார் இளம். நீங்க ஒன்ன மறந்துடக்கூடாது. இந்த வியாபாரம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் தான் நம்மை 200 வருடம் ஆட்சி செய்தார்கள், 200 வருடம் அடிமைப்படுத்தினார்கள். அதனால வியாபாரம் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. என்றைக்கு நாம் அந்நிய நாட்டுக்கு அடிமையாகி போகிறோமோ அன்னைக்கு நம்முடைய சொந்த சிந்தனையை நாம் தொலைத்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும். சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்திருக்கும். கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா. கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும். சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்திருக்கும். கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா. கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும். சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்திருக்கும். கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா. கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும். சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து
அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்திருக்கும். கலைஞர் உரை. கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா. கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை. சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும். சாலமன் பாப்பையா உரை. கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்திருக்கும். கலைஞர் உரை. கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா. கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை. சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும். சாலமன் பாப்பையா உரை. கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்திருக்கும். கலைஞர் உரை. கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா. கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை. சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும். சாலமன் பாப்பையா உரை. கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்திருக்கும். கலைஞர் உரை. கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா. கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை. சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும். சாலமன் பாப்பையா உரை. கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்திருக்கும். கலைஞர் உரை. கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா. கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை. சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும். சாலமன் பாப்பையா உரை. கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்திருக்கும். கலைஞர் உரை. கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா. கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை. சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும். சாலமன் பாப்பையா உரை. கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்திருக்கும். கலைஞர் உரை. கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா.